சதகா சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு உலகத்திலும் தரும், ஆகிரத்திலும் தரும். செய்தவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் விடவே மாட்டார்கள். கொடுத்தவர்கள் அவர்களின் கை எப்பொழுதும் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய பலனை பார்த்தவர்கள் அவர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கும் தன்மை உலகத்தில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்தால் அல்லாஹ் உலகத்தில் 5 பாக்கியத்தை தருவான், ஆகிரத்தில் 5 பாக்கியத்தை தருவான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியங்கள் நசீபாக்குவானாக. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அல்லாஹ் உலகத்தில் 5 பாக்கியம் தருவான். முதல் பாக்கியம் என்னவென்றால், உங்களுக்கான சோதனைகளை நீங்கள் கொடுத்தலை வைத்து அல்லாஹ் தடுப்பான். கொடுத்துட்டே இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு இல்லாதவர்களுக்கு தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். இந்த பண்பு உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை, சோதனை சொல்லுவோம்ல, தலை போயிருக்க வேண்டியது தலப்பாவோடு நின்று போச்சு சொல்லுவோமா. அவன் வந்த ஸ்பீடை பார்த்தா மொத்தமாக அந்த நிமிஷத்தில் நான் காலி ஆகிருப்பேன். ஏதோ லேசாக கீழே விழுந்து ஒரு சின்ன அடியோடு தப்பிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறோமா. இது எதனுடைய விளைவு? நான் பெரிய ஆபத்து என்று நினைத்தேன், ரிப்போர்ட் வந்துருச்சு, பயந்தேன், ஆனால் எதுவும் இல்லை, சாதாரண முடிஞ்சிருச்சு. எதனுடைய விளைவு? நாம் கொடுத்த தர்மம் அல்லது நமக்கு முன்னால் இருந்து நம் முன்னோர்கள் கொடுத்த ஏதோ ஒரு தர்மம் நம்மை காக்கிறது. சோதனைகளை இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். கொடுத்தால் முதல் பலன் உலகத்தில். 2வது பலன், அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான். பறக்கத்து வேணும்னு ஆசைப்படுறவங்க கொடுக்கணும். தமிழில் சொல்லுவார்கள் அல்லவா, இறைக்கும் கிணறு தான் ஊறும். இறைக்கத்தான் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். எங்க வீட்டு கிணறு வத்தி போயிடக்கூடாது, அது இருக்கட்டும், பேசாம நான் மட்டும் இந்த தண்ணியை குடிக்கூடாது, என் சந்ததி எல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தண்ணியை எடுக்காம மூடி போட்டா அவருக்கும் பயனில்லை, அவருக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பயனில்லை. இறைக்க ஊறும் என்பது இயல்பு, யதார்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான், கொடுக்க உங்கள் பொருளாதாரம் பெருகிக் கொண்டே இருக்கும். வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். அல்லாஹ் சொல்லுறான், வட்டி அழிஞ்சிரும். வாங்குறவராக இருந்தாலும் சரிதான், கொடுக்கிறவராக இருந்தாலும் சரிதான். இன்று இல்லாவிட்டாலும் அந்த அழிவை அவர் வாழ்க்கையில் பார்ப்பார், இல்லை அவருடைய சந்ததிகளின் வாழ்க்கையில் பார்ப்பார். நிச்சயம் அழியும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. அழிப்பேன் என்று அல்லாஹ் உறுதிபட சொல்லுகிறான். தொடர்ந்து சொன்னான், வயுருபி சதகா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அது கொடுத்து பழக்கம் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் தரக்கூடிய 2வது பாக்கியம், பரக்கத்தான பொருளாதாரத்தை தருவான். 3வது முக்கியமாக இன்னைக்கு நோயோடும் நொம்பலங்களோடும் உடல் ஒருவிதமான அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் கொடுங்கள், நோய்களை அல்லாஹ் ஷிஃபா தருகிறான், நிவாரணம் தருகிறான். கொடுத்தால் என்ன கிடைக்கும் என்று நாம் கேட்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைக்கும், உங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கும். தாஉ அம்ராதக்கும் பிஸ்ஸதகா, நபி சொன்னார்கள், உங்களுடைய நோய்க்கு மருத்துவத்தை தேடுங்கள், அதற்கு முன்னால் சதகா கொடுத்து தேடுங்கள், அல்லாஹ் ஷிஃபா தருவான். அப்துல்லா இப்னு முபாரக்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர், மார்க் மேது, அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தவர் சொன்னார், என் காலில் சரியான புண்ணு, கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த புண்ணால் பட்டு அழிகிறேன், நான் பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத இடம் இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லை, எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட்லாம் க்ளீனாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா எங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது தெரியலையே, அப்போ ஏன் அந்த வலி குறையவே மாட்டேங்குது தெரியலையே. இந்த மாதிரியான சில பிரச்சனைகளோடு நாம் வாழ்கிறோம். இதே பிரச்சனையோடு வந்தார், காலில் புண்ணு முசிபத்து தொலையவே மாட்டேங்குது, 7 வருஷம் கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, தண்ணீர் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு கிணறு இறைத்து கொடுங்கள், போர் போட்டு கொடுங்க, தேவையுடைய மக்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்கள். சதக்காலேயே சிறந்த சதக்கா எதுனா தண்ணி வாங்கி கொடுக்குறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர் நேராக போனார், தண்ணீருக்கான ஏற்பாடு செஞ்சார், கிணறு வெட்டி கொடுத்தாரு. வரலாற்றிலே வருகிறது, அடுத்த 2 மாதத்தில் திரும்பி வந்தார், புண்ணு இருந்த இடம் தெரியாமல் மாறி போச்சுங்க அப்படின்னாரு. 7 வருஷம் மருத்துவத்தில் கிடைக்காதது ஒரே ஒரு நாள் இப்னு முபாரக் சொன்ன அந்த தண்ணீர் இறைத்து கொடுத்து அந்த மக்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வழியை செய்தார், அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்தார். இதை தான் ரசூல் சொன்னார்கள், தாஉ அம்ராதக்கும் பிஸ்ஸதகா,
சதக்காவை கொண்டு, தர்மத்தை கொண்டு உங்கள் நோய்க்கு நிவாரணத்தை தேடுங்கள் அல்லாஹ்விடத்திலே. இது 3வது பலன் உலகத்திலே. 4வது பலன், மன இறுக்கம் நீங்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது மனம் விசாலப்படும், மனம் மகிழ்ச்சி அடையும். உலகத்தில் பெரிய சந்தோஷம் எதுங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எது சந்தோஷம்? நிறைய படித்து உயர் அந்தஸ்துக்கு அது தேவை நிச்சயம். நமக்கு தேவையான விசாலமான வீடு நிச்சயம் தேவை, மாற்றுக்கிறது இல்லை. நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் தேவை, மாஷா அல்லாஹ். வேற என்ன தேவை? வேற என்ன மகிழ்ச்சி? நல்ல தேவைப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருப்பு பேங்க்ல இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன மகிழ்ச்சி? உள்ளபடியில் உலகத்தில் பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் இன்னொருவரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கறது தான் பெரிய மகிழ்ச்சி. அதை விட அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை என்னமே எதுவுமே கிடையாது. எனவே தான் தமிழில் சொன்னா மகிழ்வித்து மகிழ் அப்படின்னா, பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி நீ அதை பார்த்து மகிழ், சந்தோஷப்படு. இது எங்க கிடைக்கும்னா கொடுக்கும் பொழுது கிடைக்கும். கொடுக்கும் பொழுது கிடைக்கும், மனம் விசாலப்படும், ஆனந்தப்படும். ரசூலிடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், மனசு நெருக்கடியா இருக்குது, ரொம்ப இறுக்கமான நிலையில வாழ்றேன், என்ன பண்றதுன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏழை யதீம்களை கூப்பிட்டு தலையை தடவி கொடுங்கள், அவங்களுக்கான தேவையை செய்து கொடுங்க, அல்லாஹ் உங்க கல்பை விசாலப்படுத்துவான், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தருவான்னாங்க. அந்த சஹாபி அதை செய்தார், உள்ள இறுக்கமெல்லாம் போய்விட்டது என்று சொன்னார். அப்ப மன மகிழ்ச்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. 5வது, மலக்குகளின் துவா வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இது பொதுவாகவே உண்டு. ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் வருகிறார்கள். 2 மலக்குகளும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ், யாரெல்லாம் உலகத்தில் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பகரத்தை கொடு. அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், உலகத்திலே தர்மம் கொடுப்பவர்கள், கஷ்டப்படுபவர்கள், உதவுவர்கள், தங்கள் பொருளாதாரத்தை வாரி இறைப்பவர்கள், அவர்களுக்கு நீ பகரம் கொடு. நீங்களும் நானும் கேட்கிற துவா இல்லை, மலக்குகள் கேட்கிறாங்க. ஒரு மலக்கு கேட்கிறாரு, இன்னொரு மலக்கு ஆமீன் சொல்றார். அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, கொடுக்காமல் சேர்த்தி வைத்து அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுகிறவர்களுக்கு அழிவை கொடு, பேரழிவை கொடு என்று சொன்னார்கள். கொடுக்கிறவங்களுக்கு ஹலஃப கொடு, பகரத்தை கொடு, கொடுக்காதவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் இழப்பை கொடு. இது வேண்டுமா அல்லது துவா வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இது 5வது பலன். இந்த 5 பலனையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் தருகிறான், நாளை ஆகிரத்திலும் 5 பலன்கள் தருவான். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது சார்ந்த விஷயங்களை விரிவாக பார்ப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுடைய இறுதி பத்திலே இருக்கக்கூடிய நாம், இறுதியான நாட்களிலே இருக்கக்கூடிய நாம் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஜும்மாவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை கேட்க வேண்டும் 1. 2வது, லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் நல்லமல்கள் செய்ய வேண்டும் 2. 3வது, பெருநாள் தர்மத்தை முடிந்த அளவுக்கு விரைவுபடுத்தி பெருநாளுக்கு முன்பாக அந்த முந்தைய தினத்திலேயே அதை கொடுத்து அதன் மூலமாக ஆனந்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நம்முடைய ரமதானில் ஏற்பட்ட கரைகள், ரமதானில் ஏற்பட்ட தவறுகள், குறைகள், அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்குரியான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான நிர்பாகியங்களையும் இந்த ரமதானின் மூலமாக நிறைவாக தந்தருள் புரிவானாக. இந்த ரமதானில் என்னென்ன ஹைறுகள், பரக்கத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அதையெல்லாம் முழுமையாக அடைந்த மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் நின்று வணங்கி தொழுது வழிபட்ட நன்மக்கள் யாரோ அவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.